வெல்கம் டு கிரிப்டோ ஹைட்ரா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஏஐ அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா $6 million வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஸ்டார்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 2 வீக்ஸ் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணாத மீதி ஏர்ட்ராப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன். இது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்து ஒரு 4 ப்ராஜெக்ட் தான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 100 மேலேயே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கஷன் குரூப்பும் இருக்குது. இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிரிப்டோ ரிலேட்டட் டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் இதில் கேட்கலாம். நான் இதில் ஓரளவு ஆக்டிவாக தான் இருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கிரிப்டோ பற்றி நீங்கள் இதில் கேட்கலாம். நான் இதில் உங்களுக்கு வந்து உடனே வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து கனெக்ட் வாலெட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செப்போலியா ETH வேணும். செப்போலியா ETHங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்க யூடியூப் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு செப்போலியா ETHன்னு ஒன்று வேணும். ஸோ அது எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு பார்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்து கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேலெட் வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோசியல் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கார்ட் அண்ட் டெலகிராம் கேட்டிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணாலே நம்மளுக்கு போதும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் டிஸ்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து டிஸ்கார்டை வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோ டு ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்தீங்கன்னா இங்கே ஃப்ராக்டல்னு இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஏர்னிங் வச்சிருக்கேன் ஃப்ராக்டல். இந்த ஃப்ராக்டலுங்கிறது நம்ம எவ்வளோ வச்சிருக்கோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்ட்ராப்பாக தருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அலோகேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேஷ்போர்டு வந்துட்டு இந்த மை ஏஜென்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ண வேலெட்டில் 0.19 எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா செப்போலியாவில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேம் வைக்கணும். ஓகேங்களா? உங்கள் ஏஜென்ட்டுக்கு உங்கள் டேரெக்டாக உங்கள் பேர் போடாதீங்க. ஒரு யூனிக்கான ஒரு நேம் வைங்க. ஓகேங்களா? நான் வந்து சேனல் பேரே போட்டுறேன். சாரி, கிரிப்டோ ஹைட்ரான்னு வச்சிடுறேன். ஓகே, வச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ செப்போலியா வந்து இதுக்கு டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? நான் 0.1 செப்போலியா வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே ஜெனரேட் வித் ஏஐ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் தான் வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ இது நான் ஃபஸ்ட்டு நான் ஜெனரேட் பண்ணிட்டு அப்புறம் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் அந்த ஜெனரேட் வித் ஏஐ அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துரும். ஓகேங்களா? இதை நீங்கள் உங்கள் ஏஐ வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஏஐ என்ன பண்ணணும்னு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கும். இந்த இமெயில் அரேனா எக்ஸ்பான்ஸ்டரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்கமிங்கில் தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து கேப்சா இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் கேப்சா. இந்த கேப்சா நீங்கள் கரெக்டாகவே போட்டாலும் ஒரு 2-3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் அப்படின்னு தான் சொல்லி வரும். இல்லைனா வந்து ராங்காக போட்டிங்கன்னு வரும். ஸோ அது ஒரு 2 தடவை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லாகின் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கிரியேட் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இந்த இடத்துல வந்து ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் மாரி வரும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு ஏஐ ஏஜென்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஹைட்ரான்னு சொல்லி ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் ஆகிட்டாரு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 எத்தீரியம் இருக்குது. நம்ம டெபாசிட் பண்ணது தான் லெவல் 1ல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேசஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல ஜாயின் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏஜென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல காட்டும். நீங்கள் கிரியேட் பண்ணலன்னா இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ண ஏஜென்ட் வந்து வச்சாச்சு. இந்த இடத்துல ப்ராக்டிஸுங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இது என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறனால நீங்கள் பண்ண தேவை, நீங்கள் டேரெக்டாக பேட்டில் போயிடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.001 எத்தீரியம் வச்சு பெட் பண்ணுறேன். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.1 எத்தீரியம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் மேக்கிங்னு வரும். இவங்க 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இதில் நம்ம இங்கே இருக்கோம். இந்த மீதி இருக்கிற 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனியாக ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0 இப்போ தான் புதுசாக கிரியேட் பண்ணோம். இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப இயர்லியாக உள்ள வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் பண்ணவங்களுக்கு ஒரு ஃப்ராக்டல் கொடுத்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஃப்ராக்டல் 3 பேட்டில் இல்லை 4 பேட்டில் போனால் தான் ஒரு ஃப்ராக்டலே வருது. நீங்கள் இன்னும் லேட்டாக ஜாயின் பண்ணீங்கன்னா போக போக அந்த பாயிண்ட்ஸ் இன்னும் குறையும். ஸோ முடிஞ்சாலும் இந்த வீடியோ பார்த்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ 5 பேர் இருக்காங்க. எல்லாரும் அவங்களோட ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க.
இப்போ இந்த பேட்டில்ங்கிறது என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மாரி மேலே கொடுத்துருவாங்க சரிங்களா. அந்த கொஸ்டினுக்கு நம்ம கொடுத்துருக்க ஏஐ வந்து அதுவாகவே வந்து இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் போயிட்டு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அந்த சாட் ஜிபிடி வந்து ஆன்சர் வந்து அதுவே யோசிச்சு நம்மளுக்கு தரும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து ஒரு ஏஐ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பாருங்க மேலே இருக்கு, ஹூஸ் ஃபேஷன் சென்ஸ் அண்ட் ஸ்வாகர் டாமினேட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி வந்து ஒரு ரிதமில் ஆன்சர் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கு. இந்த மாரி எல்லாரோட ஆன்சரும் தனித்தனியாக இருக்கும். அவங்க ஏஐ வந்து என்ன மாதிரி அது யோசிச்சு அது ரிப்ளை பண்ணுதுங்கிறது தான். மொத்தம் 3 ரவுண்டு போகும் ஓகேங்களா. ஒரு ரவுண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வரும். இதில் நீங்கள் கடைசியாக 3 ரவுண்டு முடிகிறப்ப டாப் 3க்குள்ளே இருந்தீங்கன்னா வந்து ரிவார்டு உண்டு. அதே 4-5ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடையாது ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 0.001 வந்து பார்த்தீங்கன்னா பிட் பண்ணோம். நம்மளுக்கு வந்து தேர்ட் ப்ரைஸ் இருந்தால் இவ்வளோ ரிவார்டு, செகண்ட் ப்ரைஸு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னு ரிவார்டு இருக்குது சரிங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதே ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் ரவுண்டில். காரணம் அவரோட ஏஐ ஏஜென்ட் வந்து கொடுத்த ஆன்சர் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ஓகே மீதி ஆன்சரோட இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால அது 80 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் போகும். ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. 3 ரவுண்டில் நீங்கள் கடைசியாக டாப் 3க்குள்ள வந்தீங்கன்னா இதில் வின் பண்ணுவீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வின் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ராக்டல் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இருங்க நம்ம இந்த 3 ரவுண்டு முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது இதில். ஸோ நான் அதையும் வந்து காமிச்சிடுறேன் ஓகேங்களா. ஓகே இப்போ செகண்ட் ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துருக்கு, நம்மளுக்கு இதில் வந்து 65 வந்திருக்கு. இப்போ நம்ம 5th பொசிஷன்லேருந்து 4th பொசிஷனுக்கு வந்து ஏறி இருக்கோம். பார்ப்போம் கடைசி ஒரு இதில் கூட நம்ம இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது தேர்ட் பிளேஸ்க்கு. ஓகே இது லேட் ஆக மாட்டுக்கு. சரி வாங்க நம்ம அடுத்து போய் பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா அது மேனுவலாக நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க ஓகேங்களா. பெட் பண்ணி நீங்கள் மேனுவலாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க. இப்போ உங்கள்கிட்ட இப்போ நான் 0.1 எத்தீரியம் வச்சுருக்கேன். நான் டேரெக்டாக வந்து 0.1 எத்தீரியம் வந்து பெட் பண்ணி நான் அவுட் ஆகிட்டேன்னா என்னோட எத்தீரியம் ஃபுல்லாக போயிடும். ஸோ நீங்கள் வந்து இருக்கிறதுல கம்மியாக கொடுத்து பெட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வின் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். எவ்வளோ போட்டு வின் பண்ணுறோங்கிறது தேவை கிடையாது. ஏன்னா இது வால்யூமாக கிரியேட் ஆகும். பட் நம்மளுக்கு வால்யூம் தேவையில்லை. நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபேக்ட்ரிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போதும். ஸோ இப்போ நம்ம அங்கே ஏஜென்ட் போயிட்டு இருக்காரா, அடுத்து இங்கே மை ஏஜென்ட் வந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஏஜென்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி 0.1 எடுத்துட்டேன்னா இப்போ திரும்ப நான் ஆட்டோ ஜெனரேட் கொடுத்தேன்னா புதுசாக அதே ஒரு பேர் வருது. இப்போ வந்து நான் திரும்ப ஒரு 0.05 ஓகேங்களா ஜெனரேட் கொடுத்துட்டேன். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இது யான்னு இப்போ சொல்கிறேன். நீங்கள் இப்போ பேட்டில் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதோட நீங்கள் அந்த பேட்டில் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு லைவாக கூட பார்க்கலாம். இந்த இடத்துல செஷன்ஸ் வந்துட்டு யுவர் செஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருக்குது. ரிசல்ட் கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இருங்க. ஓகே நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 60 எடுத்துருக்கோம், செகண்ட் ரவுண்டில் 65, தேர்ட் ரவுண்ட்லேயும் 60 தான். இது எப்படி வந்தோம்னா இது 3 இப்போ வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா 80, 85, 90 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஜென்ரேட் கொடுத்துட்டேன். அதுவே ஜென்ரேட் பண்ண சொல்லிட்டேன். எப்படி வேணுமா ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தனால இவ்வளோ மட்டமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்கள் வேர்ட்ஸ் ஓன் வேர்ட்ஸ் எந்த ஆன்சர் வந்தாலும் நல்லா பண்ணு, ரொம்ப நாலேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்து உங்கள் ஏஐ வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக பில்ட் பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எனேபிள் ஆட்டோமேஷன் அப்படின்றது பார்த்தீங்களா, நம்ம இதை வந்து கொடுத்துட்டோம். இப்போ எட்டு 0.01 சாரி 0.5 இருக்கா அப்படின்னா நம்மளால ஒரு 50 கேமாவது கிட்டத்தட்ட விளாட முடியும். நான் 45 போட்டுக்கிறேன். இப்போ வந்து மேக்ஸ் கேம்ஸில் 45 அப்படின்னு சொல்லி போட்டு நான் அந்த வந்து கேப்சா வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஓகே இப்போ நான் வந்து இந்த கேப்சா கிளியர் பண்ணி எனேபிள் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி போட்டேன்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ண தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நான் இந்த இடத்துல மேலே வந்து 45 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அது என்ன பண்ணோன்னா 45 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இதுங்க இது எரர் ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத போட்டோம்னா இந்த இடத்துல ஸ்லாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 5 ஸ்லாட் இருக்கா. இப்போ நம்ம ஒரு மேட்ச் போட்டோம், 1 வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த ஆட்டோமேஷன் போட்டோம்னா நம்ம ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க மாட்டார். இப்போ நம்மள்ட்ட 2 இருக்குது. இப்போ நான் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட்டோமேஷன் போட்டிங்கன்னா அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபேக்டரி அவங்களோட இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் 45 கொடுத்துருக்கேன்னா 45 கேம் இந்த இடத்துல செஷன் 1 இருக்கு பார்த்தீங்களா. அப்படின்னா நான் ஒரு பேட்டில் போயிருக்கேன். இந்த இடத்துல 45 செஷன் வர வரையும் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் தான். அது நீங்கள் நடுவில் கூட க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம். அப்படி நீங்கள்
ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக பண்ணுங்கள். இல்லை ஓகே நான் அப்படியே விட்டுறேன் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேஷனில் வந்து போட்டு விட்ருங்க. ஒரு 50 இல்லை 16 போட்டு விட்ருங்க உங்களால் முடிஞ்ச அளவு. அப்புறம் அந்த 50 60ல் உங்களோட செஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு அடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதை வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? இருங்க நான் எதுக்கு இன்னொருத்தர ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த கேப்சால ப்ராப்ளம் இருக்குது கைஸ், நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எரர் ஆகிட்டே இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேஷன் வந்து டன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் 2வது ஏஜென்ட் வந்து காட்டில் பாருங்க, அவர் மட்டும்தான் இருக்காரு. கிரிப்டோ ஹைட்ரா மட்டும்தான் இருக்காரு. நம்மளோட 2வது ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் இருக்காரு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செஷன் வந்து ஓடி இருக்கும். அப்படி உங்களுக்கு அப்பயுமே ஒரு செஷன் கூட ஆன் ஆகல, பட் ஆனால் நீங்கள் ஆட்டோமேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க சர்வர் இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் 2 weeks தான் ஆயிருக்கு. ஸோ அவங்க சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராஃபிக் அதிகமாக இருக்கும், நிறைய யூசர்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி அவங்க சர்வரை வந்து அவங்க டெவலப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதனால தான் வந்து கேப்சாவும் வந்து எரர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஏர்ட்ராப் பொறுத்த வரையும். நம்ம முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணி இந்த ஃப்ராக்டல் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும். ஓகே, இந்த ஃப்ராக்டலுங்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். மெயின் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஃப்ராக்டல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 daysல வந்து ஏர்ன் பண்ணது. 2 daysனா என்கிட்ட ஒரு 3 ஏஜென்ட் இருக்குது. 2 வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓடும், ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஆட்டோமேட்டிக்காக ஓடும். ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் ஓப்பன் பண்ணேன். இதை மேனுவலாக நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா 100 செஷன் ஓட்டிட்டேன். இது ஒரு 85 ஓட்டிட்டேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பாதியில் பாதி தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 200 ரன் பண்ணிட்டேன், ஆனால் 100 தான் கிடச்சிருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணி பாயிண்ட்ஸ் முடிஞ்ச அளவு அக்குமுலேட் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அலோகேஷன் நல்லா வரும். ஏன் இப்போ வந்து நான் ஏஐ ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன்னா ஏஐ வந்து இப்போ ஒரு கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது கிரிப்டோவில். ஸோ ஏஐ ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் இன்னும் ஒரு 2 நாளில் வந்து திரும்ப ஒரு ஏஐ ப்ராஜெக்ட் தான் போட போகிறேன். ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் அதெல்லாம் எதுவும் ஏர்ட்ராப் இன்னும் வரல. பட் ஆனால் வால்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஜிக்கு ரெடி ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் அந்த மெயின் நெட் வரப்போது நம்மளுக்கு ஏர்ட்ராப்பும் வரும். ஸோ யாரும் எதுவும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.